எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோம்னு சொல்கிறதெல்லாம் வெறும் அரசியலுக்காகத்தான். ஏன் கல்குவாரி ஊழல் வெளியே தெரியக்கூடாது, கோவை மாணவி பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது, பாதிக்கப்பட்டது, கொடுமைப்படுத்தப்பட்டது வெளியே தெரியக்கூடாது. நகராட்சி துறையில் ஒரு பணிக்கு கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கு 30 லட்சம் என்று ஈடி ஒரு கடிதத்தை எழுதிக்கிறது, அது வெளியே வரக்கூடாது. இப்படி திமுகவின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இவங்க எஸ்ஐஆரை இப்போ அரசியல் வெளியில் பயன்படுத்திக்கிறாங்க. கனிமொழி அவர்களுடைய பேச்சு வந்துட்டு டெல்லிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்றதை நிரூபிப்பதற்காக அதிமுக முயற்சி செய்கிறது. இந்த 2002 பிஜேபி கூட்டணியோடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது திமுக, பிஜேபிக்கு அடிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2004 காங்கிரஸ் ஆட்சி வந்தது, அப்போ காங்கிரஸ் அடிமையாயிட்டாங்க. அப்போது ஒரே எஸ்ஐஆரில் 2 பேர்கிட்ட அடிமையாக இருந்த பெருமைக்குரிய திமுகவை சேர்ந்த கனிமொழி எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இப்படி சொல்வதற்கு முதல்ல அருகதை இல்லை. பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது குறித்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் ஓடின நீங்கள்லாம் அடிமைத்தனத்தை பற்றி பேசலாமா? அது காவல்துறை கையில் வச்சுருக்கிற உங்கள் அண்ணனை பார்த்து ஏண்டா அப்படின்னு கேள்வி கேட்க துப்பு இல்லாத நீங்கள்லாம் இன்னொருத்தர் அடிமைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? 10ஆம் வகுப்பு மாணவியை ஒரு காவலர் இரவு முழுவதும் வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடுத்த நாள் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி உங்கள் மகளை கூட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு காவலருக்கு இருக்கிறது. அதில் அந்த காவல்துறை உங்கள் அண்ணன் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு, அதை ஏன்னு கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது. ஒரு எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அறிவு திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழான்னு நடத்துறீங்க. அது இருக்கிறவர்கள் நடத்தக்கூடியது, எதுக்கு இல்லாததை பிடிச்சி தேடிட்டு இருக்கீங்க? இது இங்கே பற்றாக்குறையாக இருக்குது, இதை குறித்து பேசினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு காலத்தில் அறிவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் திருவிழாவாக்கி இங்கே பாருங்கள் அறிவுனா இப்படி இருக்குது, அறிவுனா இப்படி இருக்குன்னு காமிக்கிறீங்க. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று தமிழ் மன்னரின் பெயர்களை சொல்லிக்கொண்டு மறைமுகமாக ஒரு குடும்ப ஆட்சிக்கு வழிகாணுகிற இந்த மடைமாற்றம் இருக்குது பாருங்கள். இந்த மடைமாற்றம் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் செங்கோட்டையன் அதிமுகவுக்குள் இருந்தார், ஆனால் அதிமுக காரராக சமீப காலங்களாக இருந்தாரா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வு குறித்து பேசுவதற்காக அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு அதிவீர ராமபாண்டியன் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று திமுக கூட்டணி கட்சியில் எல்லாமே போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் பேசக்கூடிய செய்திகள் முக்கியமாக கனிமொழி அவர்களுடைய பேச்சு டெல்லிக்கு நான் தான் சிறந்த அடிமை என்றதை நிரூபிப்பதற்காக அதிமுக முயற்சி செய்கிறது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரில் கிட்டத்தட்ட எல்லாருமே ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இதற்கு முன்னாடி நடந்த எஸ்ஐஆர் 2022 ஆரம்பித்து 25 வரைக்கும் நடந்தது சார். சரி, 2005 வரைக்கும் நடந்தது. இந்த 2005 இந்த 2002 பிஜேபி கூட்டணியோடு அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தது திமுக, பிஜேபியோட அடிமை. இப்போ அவங்களோட இதிலே நம்ம சொல்லுவோம் பிஜேபிக்கு அடிமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2004 காங்கிரஸ் ஆட்சி வந்தது, அது கூடயும் இவங்க அமைச்சரவையில் பங்கேற்றாங்க, காங்கிரஸ் அடிமையாக இருந்தாங்க. ஆமாம், அப்போ காங்கிரஸ் அடிமையாயிட்டாங்க. அப்போது ஒரே எஸ்ஐஆரில் 2 பேர்கிட்ட அடிமையாக இருந்த பெருமைக்குரிய திமுகவை சேர்ந்த கனிமொழி எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து இப்படி சொல்வதற்கு முதல்ல அருகதை இல்லை அப்படிங்கிறது முதல் பதில். அடுத்து, நம் தமிழகத்தில் தேர்தல் 2026 வரப்போகிறது. ஏற்கனவே எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு பூத்துக்கும் தங்களுடைய ஏஜெண்ட், முகவர்கள், ஒரு பூத்துக்கு இத்தனை பேர் என்று ஒரு கமிட்டி அளவில் போட்டிருக்காங்க. 10 பேர், 15 பேர், 20 பேர், அவர்கள் கட்சியுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பூத்துக்கே அத்தனை நிர்வாகிகளை போட்டிருக்காங்க. இப்போ எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா நாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு உண்மையான வாக்காளர்களை வைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி அதிமுக. இறந்த வாக்கிலோ, இடம்பெயர்ந்த வாக்கிலோ, போவி வாக்கிலோ ஒரு வாக்கு விழுந்து அதனால் ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு அமைச்சரை அல்லது ஒரு ஆட்சி முறை இங்கே அமைந்து விடக்கூடாது, ஜனநாயகத்துக்கு அது பெரிய இழுக்கு என்கின்ற அடிப்படையில் நாம் எஸ்ஐஆரை வரவேற்கிறோம் என்று மக்கள் மன்றத்தில் மட்டுமல்ல உச்சநீதிமன்றத்திலும் சொல்லியிருக்கோம். அதற்கு முன்னாலேயே நாம் பல வழக்குகளை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துருக்கோம். டி நகர் சத்யாவாக இருக்கட்டும், ஆர்கே நகருடைய வாக்குகளில் 40,000 வாக்குகள் போலி வாக்குகள் என்று நாம் அதிமுக சார்பில் தொடுத்த வழக்குகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஈரோடில் 44,000 வாக்குகள் எந்த ஊரில் இருக்கானே தெரியாது, இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறான். ராகுல் காந்திக்கெலாம் இதெல்லாம் எடுத்து காமிக்கணும்.
ஏன்னா அவர் வந்து நினச்சிட்டு இருக்கார் ஹரியானாவில் இப்படி ஒரு வாக்கு இருக்குது அப்படின்னு. இங்கே 44,000 பேர் இருக்குது. ஈரோடு தொகுதியில் எந்த ஊருக்காரம்னே தெரியாத வாக்குகள்லாம் இருக்குது. இதை எல்லாத்தையும் நீக்குவதற்கு என்ன வழின்னு பார்த்தோம். அப்போ எஸ்ஐஆர். இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் இப்படி வாக்குகள் அது 20,000 30,000 40,000 இருந்தால் எவ்வளோ வாக்குகள் போலி வாக்குகள் இருக்கும். சரி, இதை வந்து குற்றச்சாட்டை அதிமுக மட்டும் வைக்கல. 2016 திமுக கிட்டத்தட்ட 57 லட்சம் போலி வாக்குகள் இருக்கிறதுன்னு அவங்க கண்டுபிடிச்சி அறிக்கை கொடுத்தாங்க அன்னைக்கு 2016. அப்போது முன்னுக்கு பின்னு முரணாக பேசுகிறது. அடிமை என்று ஒரு வார்த்தையை எழுத வேண்டும் என்று சொன்னால் அக்மார்க்கு அடிமை யார் என்று சொன்னால் அது திமுக. ஆட்சி அதிகாரம் பதவிக்காக அனைத்தையும் இழந்த கட்சி திமுகங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவர்கள் விட்டு கொடுக்காத மாநில உரிமை கிடையாது, அவர்கள் தமிழக மக்களுக்கு இழைக்காத தீங்கு கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய வால்யூமை திமுக செஞ்சு வச்சுருக்கு தன்னுடைய அடிமைத்தனத்தால். அதனால் அடிமை என்று சொல்வதற்கு அவர்களுக்கு அருகதை கிடையாது. குறிப்பாக இந்த ஆட்சி காலத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் தெரிந்தது தான். பிஜேபியோடு அதிமுக கூட்டணியில் இருந்தது. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். 7.5% என்கின்ற உள் இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கு ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. ஆனால் மாநில அரசினுடைய அதிகாரத்தை கொண்டு ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த நிலையை கொண்டு வந்தார். அதை பார்த்து, அதாவது புலியை பார்த்து பூனை சூடு போட்டது மாதிரி திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உதவி பெறும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு 2.5% கொடுப்போம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பிஜேபி அதே மாதிரி ஆட்சியில் இருக்குது. இந்த ஆளுநர் ஒப்புதல் தரவில்லை. உங்களால் அப்படி ஏதாவது செய்ய முடிந்ததா? அப்படி என்றால் யார் அடிமை என்பதை நீங்கள் இதிலிருந்தே பார்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு திட்டங்கள் வாயிலாக அதிமுக கூட்டணியிலே இருந்தாலும் சொத்து வரியை உயர்த்த சொல்லி மத்திய அரசு சொன்ன போதும் உயர்த்தவில்லை, மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லை. இப்படி நாங்கள் எந்த கூட்டணியில் இருப்பதாலேயே அப்போ மத்திய அரசு சொல்லுகின்ற அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆனால் அதை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பால் காவடி, பன்னீர் காவடி, சேவல் காவடி, புஷ்ப காவடி என அத்தனை காவடிகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு திமுக எடுத்துவிட்டு பார்த்தீங்களா அதிமுக அப்படி சொல்லுதுன்னா, அதிமுக எஸ்ஐஆரை ஆதரிப்பதற்கு காரணம் உங்களைப் போல் போலி வாக்குகளை, கள்ள ஓட்டுக்களை நம்பி அதிமுக இல்லை. அதிமுக எப்போதும் உயிர்ப்புள்ள ஓட்டுக்களை, உண்மையான ஓட்டுக்களை வெற்றி பெற்று கொண்டிருக்கிற இயக்கம். அதனால எஸ்ஐஆரை நாங்கள் ஆதரிக்கிறோம். இல்லை, ஆனால் இது வெறும் வாக்குகள் நீக்கிறது மட்டும் கிடையாது, கள்ள ஓட்டுகள் நீக்கிறது மட்டும் கிடையாது, இது ஒரு குடியுரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு. அது புரியாமல் சொல்கிறதுன்னு அர்த்தம். இதற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதாவது இப்போது உங்களுக்கு வாக்காளர் அந்த வாக்கு ஜாபிதாவில் உங்களுடைய பெயர் இருக்கிறதா இல்லையா, நீங்கள் வாக்காளரா இல்லையா, உங்களுடைய வாக்கு உண்மையானதா இல்லையா. அப்போ இதையெல்லாம் நீங்கள் செய்கிறவர்கள் ஒரு 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 பூத்தில் 1000 ஓட்டு இருக்குது சார், 1000லேருந்து 1200. ஆனால் மேக்சிமம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 940, 1000, 1010, 1000 இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த வாக்குகளை பார்ப்பதற்கு ஒரு பூத்து ஏஜென்ட் இருக்காருன்னா, இப்போ அவங்க இந்த 1000 வாக்குகளோடு பெரும்பாலும் தொடர்பில் இருப்பாங்க. இப்போ யாரை போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நிலையோ அதெல்லாம் இருக்காது. அப்போது மிக எளிதாக சிறப்பாக யார் இருக்கிறார் இல்லை, ஆமாம், அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் கட்சிக்காரர்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே முகவர்களை போட்டு வச்சுருக்கோம், ஒரு டீமே போட்டு வச்சுருக்கோம். அப்போ ஏதாவது மக்கள் எனக்கிட்ட ஃபார்ம் எனக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்கள வழி நடத்துறதுக்கு நாம் ஒரு பெரிய டீம் இருக்குது. அரசியல் கட்சிகளோட தார்மீக கடமையாக தானே. நீங்கள் அதை செய்கிறத விட்டு நான் போராட்டம் பண்ணுறேன்னு இங்கே கட்சியில் இருக்கிறவங்களாம் கொண்டு மேடையில் வச்சுக்கிறீங்க, அடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் விட்றீங்க. கோர்ட்டில் போய் உங்களால் ஏதாவது சாதிக்க முடிஞ்சதா? இல்லை, இப்போ அதை தான் சொல்கிறாங்க. இப்போ திமுக இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து வழக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அதிமுக அதை ஆதரித்து வழக்கு போட்டிருக்கு. மத்திய அரசு கூட இதுக்கு எதுவுமே குரல் கொடுக்கல, கண்டனம் தெரிவிக்கலை. இவங்க உடனே அவங்க சொல்வதற்கு முன்பாக இவங்க அடிமைன்றது நிரூபிக்கிறதுக்காக வழக்கு போட்டிருக்காங்கன்னு கனிமொழி சொல்கிறாங்க. சரி, அப்போது தேர்தல் ஆணையத்தில் இந்த கனிமொழி மற்றும் திமுகவை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளின் தங்களுடைய ஆதரவாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை கையில் வைத்துக்கொண்டு டி நகர் தொகுதியில் கிட்டத்தட்ட 13,000 வாக்குகள் அதிமுக வாக்குகளை நீக்கியிருக்காங்க சார். நேரடியாக சத்யநாராயண் அவர்களுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, அந்த கோர்ட்டில் போட்டிருக்க வழக்கில் நேரடியாகவே அரசு அதிகாரிகள் தான் இதை செய்தார்கள் என்று குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் அந்த வகையில் யோசித்து பார்த்தீங்கன்னா 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சியில் இருக்குது.
அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் எப்படி உங்கள் கட்சிக்கு சாதகமான பேர் நீக்கப்பட்டாருன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்கலாம், எனக்கு திருப்பி கேட்பீங்க, உங்கள் ஆட்சி தானே சார். ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அது திமுகவுக்கு ஆதரவாக உள்ள அரசு அதிகாரிகள் அப்படி செய்தார்கள் என்று மிக தெளிவாக அந்த அஃபிடவிட்டில் வெறும் 135 வாக்குகளில் தோல்வி பெற்ற சத்யா அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காங்க. அப்போ இவ்வளவு கட்டமைப்புகளை திமுக வந்து செய்ய வேண்டிய வேலைகளை இங்கே அவர்களுக்கு வேண்டியவர்களை வைத்து செய்து கொண்டு அரசியலுக்காக பார்த்தீர்களாம். இதெல்லாம் எஸ்ஐஆரை நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறதெல்லாம் வெறும் அரசியலுக்காகத்தான். ஏன் கல்குவாரி ஊழல் வெளியே தெரியக்கூடாது, கோவை மாணவி பாதிக்கப்பட்ட பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது, பாதிக்கப்பட்டது, கொடுமைப்படுத்தப்பட்டது வெளியே தெரியக்கூடாது. அதே மாதிரி நேரு நகராட்சி துறையில் ஒரு பணிக்கு கிட்டத்தட்ட 25 லட்சத்திலிருந்து 30 லட்சம் என்று ஈடி ஒரு கடிதத்தை எழுதிக்கிறது, அது வெளியே வரக்கூடாது. இப்படி திமுகவின் மீது உள்ள குற்றச்சாட்டுகள் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இவங்க எஸ்ஐஆரை இப்போ அரசியல் வெளியில் பயன்படுத்திக்கிறாங்களே ஒழிய, ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய கட்சிக்காரர்களை வைத்து இந்த எஸ்ஐஆரை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எத்தனை இடத்துல வீடியோக்கள் நம்ம ஆதாரங்களோடு பார்க்குறோம். கண்டிப்பாக. அப்போ இப்போ இங்கே இந்த மேடையில் பேசுகிற கனிமொழிக்கும் பூத்துக்குள்ளே இருக்கிற கனிமொழியை ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் ஏதாவது செய்கிற செயலில் சம்மந்தம் இருக்கா பார்த்தீங்களா? கண்டிப்பாக. எவ்வளோ அயோக்கியத்தனம், அரசியல் வேறு அயோக்கியத்தனம் தானே அது. இவ்வளோ அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு ஒரு மகள், ஒரு கோவிலில் ஒரு மாணவி இது போன்று பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது குறித்து கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் ஓடின நீங்கள்லாம் அடிமைத்தனத்தை பற்றி பேசலாமா? இல்லை, இப்போ அதில் கை வச்சிருக்கிறது அது காவல்துறை கையில் வச்சிருக்கிற உங்கள் அண்ணனை பார்த்து ஏண்டா அப்படின்னு கேள்வி கேட்க துப்பு இல்லாத நீங்கள்லாம் இன்னொருத்தர் அடிமைன்னு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? இல்லை, இப்போ அந்த இவங்க கனிமொழி அவர்கள் மேடையில் பேசுனதுக்கப்புறம் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் இன்றைக்கி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, போன வாரம் நடந்த கோவை அந்த பாலியல் வழக்கு சம்மந்தமாக நீங்கள் பேசவே இல்லையே, எங்கே போயிருந்தீங்க, காவலர்கள் வந்து ஒரு பெண்ணை பாலியல் நடத்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் ஒரு குற்றச்சாட்டை வந்து கனிமொழி மேலே முன்னோக்கி பார்க்க முடியுது. கண்டிப்பாக. இல்லை, இது நியாயமான கேள்வி தானே. நீங்கள் ஒரு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் அதிமுக எடுக்கின்ற அடியை நீங்கள் வந்து இப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிற போது, உண்மையிலேயே தமிழகம் தலைகுனிந்து நிற்கக்கூடிய இடம் அங்கே பெண்களுக்கு ஏற்படுகின்ற இது போன்ற பாலியல் தொல்லைகள், இது சமூக விரோதிகளால் அப்பாவி பெண்களுக்கு நடக்கிறது ஒன்று. காவல்துறையால், உங்கள் அண்ணன் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையால் ஆந்திராவிலிருந்து வந்த ஒரு தாயும் மகளும், தாயின் கண்ணெதிரே மகள் பாலியல் ரீதியாக தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய சேர்ந்த 2 நபர்களால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டால் அது குறித்து உங்களால் ஏன் மேடைக்கு வந்து பேசுவதற்கு துப்பில்லை? ஏன் மேடைக்கு வரல? ஏன் இப்படி பேசுகிறதுக்கு கையாலாகாத காவல்துறையேன்னு ஏன் கேட்கல? பொம்மை முதல்வரான்னு ஏன் கேட்கல? பொம்மை காவல்துறை மந்திரியான்னு கேட்கணும்ல நீங்கள். அதுக்கெல்லாம் வாய்ப்புத்தி மௌனியா. அப்போ நீங்கள் யாருக்கு அடிமையாக இருந்த? இந்த தமிழ்நாடு அரசுக்கு அடிமையாக இருக்கீங்களா? நீங்கள் பெண்ணாக இருக்கீங்களா இல்லை அடிமையாக இருக்கீங்களா? அப்படி கேட்கலாம்ல. நம்ம ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டது அதே மாதிரி ஒரு 10ஆம் வகுப்பு மாணவியை ஒரு காவலர் இரவு முழுவதும் வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடுத்த நாள் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கே ஃபோன் பண்ணி உங்கள் மகளை கூட்டு போங்கன்னு சொல்லக்கூடிய தைரியம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு காவலருக்கு இருக்கிறது. அதில் அந்த காவல்துறை உங்கள் அண்ணன் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை ஏன்னு கேட்க உங்களுக்கு துப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து அடுத்த ஒரு எதிர்க்கட்சியாக ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் செய்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த நாடகம்லாம் எத்தனை நாளைக்கு நீங்கள் இதில் வேறு அறிவு திருவிழா, அந்த திருவிழா, இந்த திருவிழான்னு நடத்துறீங்க. அது இருக்கிறவர்கள் நடத்தக்கூடியது, எதுக்கு இல்லாததை பிடிச்சி தேடிக்கிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஒரு இடத்தில் எது டெஃபிசிட்டாக இருக்கிறதோ அதைத்தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணுவீங்க. இது வந்து இங்கே பற்றாக்குறையாக இருக்குது, இதை குறித்து பேசினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டு காலத்தில் அறிவு பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் திருவிழாவாக்கி இங்கே பாருங்கள் அறிவுனா இப்படி இருக்குது, அறிவுனா இப்படி இருக்குன்னு காமிக்கிறீங்க. இல்லை, ஆனால் அறிவு திருவிழாவில் முழுக்க உதயநிதியை புகழ்கிற திருவிழாவாக தானே சார் இருந்துச்சு. சார், இதுக்கு ஒரு நல்ல கேள்வி சார் இது. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள இது போன்ற திராவிட அரசியல் என்று சொல்லிக்கொண்டு, சமூக நீதி அரசியல் என்று சொல்லி கொண்டிருக்கிற இந்த மேடைகளில் இது போன்ற பேச்சுக்கள் வந்து நம்ம இதை முதல்ல ஒரு எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, 1852 ரெவென்யூ போர்டுக்கு ஒரு ஜிஓ ஆங்கில அரசாங்கம் அனுப்புது. அப்போல்லாம் அப்பாயின்ட் பண்ணுறது யாருன்னா கலெக்டர்ஸே அவர்களுக்கு கீழே உள்ளவர்களை பணி அமர்த்தலாம், அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அப்போது நீங்கள் கலெக்டர்ஸ் வந்து பணி அமர்த்துகிற போது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களை
நீங்கள் பணியில் அமர்த்தாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ 1852. 1892 டி கிருஷ்ணராவ் என்கின்ற ஒரு பிராமண சமூகத்தைச் சேர்ந்த ஒரு கலெக்டர், கலெக்டருக்கு நிகரான பதவி வகித்தவர். அவர் என்ன பண்ணுறாரு, 116 பேருக்கு அவர் குடும்பத்தை சார்ந்தவருக்கு வேலை போட்டிருக்கார் சார். 116 பேருக்கு அந்த வேலையை அளித்திருக்கிறார் என்பதை ஃபேர் பிளே என்கின்ற ஒரு புனைப்பேரில் ஒரு அரசியல் அறிஞர் அன்றைக்கு சென்னை மாகாணத்தில் இருந்த பிரிட்டிஷ் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதி, அந்த கடிதத்தில் அந்த 116 பேர்களையும் எழுதி அவர்களோட உறவு முறை, 1வது நபருக்கு இத்தனாவதோடு என்ன உறவு இப்படி டீட்டெயில்டாக கொடுத்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் இப்போ பிராமணர் அல்லாதவர்கள் வேலை இங்கே இல்லாமல் இருக்காங்க, அரசியல் அதிகாரம் இல்லாமல் இருக்காங்க, முக்கியத்துவத்தை இழந்திருக்காங்கங்கிற ஒரு களத்தை அவங்களும் உணர்ந்து இப்போ பிராமணர் அல்லாத ஒரு நலச்சங்கம் தோன்ற வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ 1916 வருவதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள். அப்போ 1916 எப்படி நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வந்ததோ அதே போல் இன்றைக்கி கரெக்டாக 2026 மேனிஃபெஸ்டோங்கிறது என்னவாக இருக்கணும்னா, கருணாநிதி குடும்பத்தார் அல்லாதோர் நலத்திற்காக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்து, இந்த குடும்பத்தின் ஆட்சியை, அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்று தமிழ் மன்னரின் பெயர்களை சொல்லிக்கொண்டு மறைமுகமாக ஒரு குடும்ப ஆட்சிக்கு வழிகாடுகிற அந்த மடைமாற்றம் இருக்குது பாருங்கள். இந்த மடைமாற்றம் நிச்சயமாக நீக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த திமுக கருணாநிதி குடும்பத்திடம் தமிழகம் சிக்கி கொண்டு பல வகையில் நாம் அல்லல்களை அனுபவிக்க வேண்டும். எப்படி ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருக்கு அந்த கலெக்டர் பதவி போட்டாரோ அதே போல் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அமைச்சர், துணை முதலமைச்சர், இது சாராமல் இரண்டாவதாக அரசை ஒட்டி இருந்து கொண்டு அரசுக்கு அருகில் இருக்கக்கூடிய மருமகன், மாமியார், அத்தை பேத்தி, அக்கா பேத்தி என்று ஒரு குடும்பம் எத்தனை பதவிகளில் எத்தனை ரீதியான அதிகாரத்தை சுவைக்கிறது என்று சொன்னால், இந்த 2026 மேனிஃபெஸ்டோ என்பது நான் கருணாநிதி ஃபேமிலிஸ் மேனிஃபெஸ்டோங்கிற அடிப்படையில் கொண்டு வந்து இந்த திமுக ஆட்சியை அதிமுக நிச்சயமாக விரட்டும் சார். இதுதான் இந்த அறிவித்துலாவில் இவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன ஒரே செய்தி என்னென்னா இந்த செய்தி தான். துரைமுருகன் மிகவும் நாசுக்காக ஒரு அரசியல் முதிர்ச்சிங்கிறதுனால மிக தெளிவாக, ஐயா பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் கொண்ட ஒரு நீதி கட்சி வரலாற்றில் மகனுக்கு அடுத்து மகன், அதுக்கடுத்து அவர் மகன் ஒரு நிலைமை வந்துருச்சு. எதிர்கட்சி சொல்ற உண்மை வல்லராட்சி தான். அதனால இதை பாருங்க, இதுக்கு ஒரு தெளிவான விடையை கொடுங்கன்னு சொல்லி இந்த அறிவு திருவிழாவை மக்களுக்கு இல்லை அறிவோடு பயன்படுத்தின ஒரே ஆள் அவர் தான். மக்களுக்கு சொல்லி கடத்த வேண்டிய செய்தியை கடத்திட்டார். மற்றபடி இவங்க அறிவுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இப்போ முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எஸ்ஐஆரை எதிர்க்கட்சி தலைவர் தீவிரமாக ஆதரிக்கிறார்னு சொல்கிறார். ஆதரிச்சிட்டாரா? இப்போது அவருக்கு புத்தி வந்துச்சேன்னு கேட்குறீங்கல்ல. அப்போ இது நம்ம எங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, ஏன்னா எங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்குல்ல கொஞ்சமாவது. அப்போ இந்த அறிவில் நாங்கள் என்ன கேட்குறோம், அப்போ இவ்வளோ நாள் முதலமைச்சர் நாங்கள் எதிர்க்கிற மாதிரியும் அவர் ஆதரிக்கிற மாதிரி இருந்திருக்காரு. அவர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காருங்க. ஆனால் நீங்கள் தான் அவருக்கு எழுதி கொடுக்கும்போது மாற்றி எழுதி கொடுத்துட்டு அவர் பாவம் அதுக்கு எதிராக படிச்சுட்டு போகிறாரு. கேள்வி கேட்கும்போது என்ன வித்தியாசமாக கேட்குறீங்கன்னு அவருக்கே தோணும். இதெல்லாம் நாமளே பார்த்தது தானே. நீங்கள் கேட்கக்கூடிய அடுத்த கேள்விக்கான பதில். ஆமாம், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு உங்களமா, அதாவது எழுதி கொடுக்குறவர்களை விட வேகமாக சிந்திக்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ இவ்வளோ நாள் பாவம் அவர் எஸ்ஆர் எதிர்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கு, ஆதரித்து தான் இருந்திருக்காரு. இவங்க தான் எதிர்த்துருக்காங்க. அவர் சகோதரர் கனிமொழிகிட்ட முதல்ல கேளுங்க, எஸ்ஐஆரை ஆதரிக்கிறாரா? இப்போ எடப்பாடியார் ஆதரிக்கிறார்னு சொன்னோடனே உங்கள் அண்ணன் இப்படி சொல்கிறாரு. அப்போ அடிமைங்கிறது முதல் அடிமை அவரான்னு கேட்கணும்ல. அந்த மீட்டங்களே நிருபர்கள் கேட்கணுமே கண்டிப்பாக. அப்போ இப்படி தான் இவர்களுடைய அரசியலும் லட்சணமும் இதெல்லாம் அப்படி இருக்கே. அப்படி இதை வச்சுக்கிட்டு அறிவு திருவிழான்னு நடத்துறதுக்கு இதில் எங்கேயாவது இருக்கா? இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும்போது கருணாநிதி குடும்பத்திற்கு ஒழிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கணுன்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் அவர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னா, கொங்கு மண்டலத்தில், அதாவது கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கழகத்தில் உழைக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அது பாவம் அவங்கள உசு பேத்துறதுக்காக ஏதாவது சொல்லலாம். அப்புறம் கடைசி ரிசல்ட் வரும்போது தான் உடம்பு ரணகலமாகி போச்சடா சாமின்னு அவங்க உணர்வாங்க. கொங்கு மண்டலம் எப்போதுமே மிக தெளிவாக தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய பாச்சாலாம் அங்கே எந்த காலத்துலேயும் பலித்தது கிடையாது. ஏன் இப்போ கடந்த தேர்தலில் கூட பலிக்கலை. அதனால் செந்தில் பாலாஜி பாவம் தன்னுடைய அதாவது அடிமை சேவகத்தை
அவருடைய குடும்பத்திற்கும் கிச்சன் கேபினட்டுக்கும் காமிக்கிறதுக்காக இன்னும் நிறைய பேசுவார் பாவம் அந்த தேர்தல் வரைக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவருடைய உண்மையான முகம், அவர் இருக்க போகிற இடம் என்ன என்பதே தெரியும். இல்லை, இப்போ செந்தில் பாலாஜியை திமுக வந்து கொங்கு மண்டலத்துக்கு தேர்தல் பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. இப்போ இந்த செங்கோட்டையன் போன பின்னாடி வந்துட்டு அதிமுக ரொம்ப வலுவிழந்துருச்சு, செந்தில் பாலாஜியோட கை அங்கே ஓங்கிச்சு, நிச்சயமாக வந்துட்டு திமுக கொங்கு மண்டலத்தை திமுக வந்து கைப்பற்றுன்ற மாதிரியான ஒரு பேச்சு தான் ஊடகங்கள் எழுதப்படுது. இது அவங்க ஊடகங்கள் தானாக கட்டமைக்கிறது சார். அதாவது செங்கோட்டையன் அதிமுகவுக்குள் இருந்தார், ஆனால் அதிமுக காரராக சமீப காலங்களாக இருந்தாரா? எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு அவர் அதிமுக காரராக இருந்தாராங்கிற கேள்வி தான் இப்போ மெயினாக நம்ம கேட்க வேண்டியது, பிரதானமாக இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ அவர் வந்து எண்ணத்தால் அதிமுக காரராக இல்லை. புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு அவருக்கு பாவம் யாரோ வந்து உட்கார்ந்து சங்கு ஊதியிருக்காங்க. அந்த ஊதுனில் ஏதோ கன்ஃபியூஸ் ஆனாரா இல்லை என்ன ஆனாரான்னு தெரியல. அவர் அதிமுக தன்மையிலிருந்து தனத்திலிருந்து விடுபட்டு தான் அவர் அதிமுகக்குள்ளே பேனரில் இருந்திருக்கார். அமைச்சராக இருக்க வரைக்கும் சரியாக இருந்திருக்கார். அதுக்கப்புறம் பேனர் மாறி இருக்கு. அப்போ மாறுகிற போது என்ன ஆகுது? ஏற்கனவே அவரை வச்சுட்டு தான் அரசியல் பண்ணியிருக்கோம். அப்போ இவர் உள்ளே இருந்தார், போனார், வந்தார், இப்படி என்ன நீங்கள் சொன்னாலும் அவர் அதிமுகவுக்கு உண்மையான பணியை செய்யாமல் அங்கே இருந்திருக்கிறார். அப்போ ஏற்கனவே அவர் இல்லாமலே அதிமுக எப்படி இருக்கிறது என்பதைத்தான் நாம் எடுத்துக்கணும். அவர் இல்லாமல் தான் அதிமுக இருந்துச்சு. இன்றைக்கி அவர் சொல்கிறது செய்தியாக இருக்கலாம், ஆனால் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவர் ஒன்றுமே செய்யலை, இவர் செய்யாமல் இருக்கார், செயலற்று இருக்கார், பி டீமாக திமுகவோட பி டீமாக இருக்கார். ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்றியத்திலேயும் கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் ரூபாய் செலவழித்து ஒரு மேடை அமைத்து திமுகவின் குற்றச்சாட்டுகளை பேசுங்கள் என்று சொன்னால் திமுக குறித்து ஒரு வார்த்தை பேசாத செங்கோட்டையனை வைத்துக்கொண்டு எப்படி சார் அரசியல் பண்ண முடியும்? ஏற்கனவே அது மைனஸில் உள்ள லிஸ்ட்டு தான். அதனால் இன்றைக்கி அவர் ஓப்பனாக அவரை டெலீட் பண்ணதுனால, நீக்கியதுனால, இதனால் விளைவெல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விளைவை பார்த்துட்டு தான் நீக்கியிருக்கோம். அதனால் இப்படி நீக்கினதுக்கப்புறம் அங்கே விளைவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பூஜ்ஜியம் தான். இவர் போனார், இவர் வந்தார். அடுத்து மனோஜ் பாண்டியன் போனது ஓபிஎஸ்லேருந்து போயிருக்கார். அதில் கூட அங்கே நடந்த உண்மை என்ன? மனோஜ் பாண்டியன் அவருடைய தந்தை PH பாண்டியனுக்கும் பிடிக்காத ஒரு குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது சசிகலா குடும்பம். ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி 3 பேரும் இணைஞ்சாங்க. அதுக்கப்புறம் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் இணைஞ்சாங்க. மனோஜ் பாண்டியன் உள்ளே இருப்பாரா? அப்போ போனது காரணம் என்ன? நீங்கள் 3 பேர் இணைஞ்சதில் பக்கத்தில் இருக்கிறவனுக்கே இருக்க முடியாத நிலைமை, நெருக்கடி இருக்குன்னா உங்களை யாராவது கட்சியில் சேர்ப்பாங்களா? இல்லை இவங்க கூட போனதுனாலையோ இல்லை இவர் கூட இணைந்ததுனாலையோ? அதிமுகவுக்கு எந்த பலகீனமும் கிடையாது சார். அதிமுக சரியாக தீர்க்கமாக திடமாக அதிமுகவில் பயணிக்கிற உண்மையாக இருக்கிற நிர்வாகிகளை கொண்டு மிகச்சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. அது அப்படி இந்த யதார்த்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. இங்கே பாருங்கள் ஓபிஎஸ் 100 ஆள் இங்கே போய்கிட்டு இருக்காரு, இங்கே பாருங்கள் மனோஜ் பாண்டியன் போயிருக்கார். மனோஜ் பாண்டியன் அதாவது PH பாண்டியன் திமுக கூட்டணியில் அதிமுக அம்மா இருக்கிற போதே ஒரு தேர்தலில் அந்த கூட்டணியில் நின்று தேர்தலை சந்தித்தவர், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு. அதனால் திமுகவுக்கும் மனோஜ் பாண்டியன் ஃபேமிலிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எங்களுக்கெல்லாம் தெரியும், இயல்பாகவே தெரியும். அதனால் அதெல்லாம் இவங்க பி டீம்ஸ் மனநிலை என்பது கட்சியில் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு மிக தெளிவாக தெரியும். செங்கோட்டையனை பற்றியும் அது தெரிந்து அது குறித்து பொதுச் செயலாளருக்கு அனைத்து கட்சி தொண்டர்களும் அவ்வப்போது தெரிவித்து கொண்டே இருந்தார்கள். அது இருந்தும் ஒரு சீனியர் என்கின்ற அடிப்படையில் அவருக்கு பல வாய்ப்புகள் கொடுத்து பார்த்தாங்க. எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்த முடியாமல் தீர்க்கமான திமுக அனிதாபியாகவே மாறிவிட்ட நிலையில் அவரை வச்சிருக்க முடியுமா கட்சியில்? நிச்சயம். அதான் நடவடிக்கை. இந்த நீக்கங்களும் இவர்கள் போய் அங்கே சேருவதும் என்பதும் ஈவன் இன்னைக்கு ஓபிஎஸ் போய் அங்கே சேர்ந்தாலும் என்ன ஆகும் சார்? ஓபிஎஸ் இல்லாமலே தேர்தலை சந்திக்க அதிமுக பல தேர்தல்களை சந்திச்சிருச்சு. டிடிவி தனி கட்சி அவங்களும் சந்திச்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மா உள்ளே வராமலே தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால் இவர்கள் இன்னும் கலைஞ்சு எங்கே வேணாலும் போவாங்க. இந்த வைத்தியலிங்கத்தை கூட அவங்க டார்கெட் பண்ணலாம். ஆனால் அவர்களையெல்லாம் இல்லாத அதிமுகவாக தான் இந்த அதிமுக இயங்கி கொண்டிருக்கிறது. இப்படி சிலர் போவதும் நீக்கப்படுவதாலேயும் அதிமுகவுக்கு பலகீனம் என்று ஒரு புதுசாக ஒரு செய்தியை உளவிட்டு திமுகவின் ஊழல்கள் வெளிவராமல் இருப்பதற்கு பல பேர் பல வகையில் உதவி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் இது சொல்கிற செய்தி. சார், திமுக நாளேடு வந்து இந்த கொடநாடு வழக்கு ஏற்கனவே செங்கோட்டையன் வந்து கேள்வி விட்டுருந்தார்.
டிடிவி தினகரன் குறித்து பேசினார். ஸோ இதையெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கு. இந்த கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதற்றப்படுகிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு கோணத்தில் இப்போ இந்த சயானுடைய வழக்கு வந்துட்டு முடிவுக்கு வரப்போகுது, அதனால் பதட்டத்தில் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. எப்படி பார்க்குறேன்? நல்ல நகைச்சுவை கட்டுரையாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு குற்ற வழக்கில் போட்ட எஃப்ஐஆர், அதன் மீது குற்றப்பத்திரிகை, அதன் மீது சாட்சி விசாரணை, வாதம் பிரதிவாதம் என்று தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்னா, அந்த குற்ற வழக்கில் எதுலேயுமே தொடர்பில்லாத, எந்த இதிலையும் ஒரு சேர்க்கப்படாத நான் அப்போ ஒரு எடப்பாடியார் ஏன் அது குறித்து நாங்கள் இன்னும் அதை சீக்கிரம் வரட்டும், ஜட்ஜ்மெண்ட் வந்து அதில் யார் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது அதற்கான காலம் நெருங்கிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் அதிமுக ஆட்சி இழந்து வெளியே வந்த பிறகே எடப்பாடியார் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காரு. பாவம் செங்கோட்டையனுக்கு அதெல்லாம் கவனிக்க நேரம் இல்லை போல தெரியுது. அதிமுக இருந்தவரை முழுக்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அனைத்து வகையிலும் அதை என்கொயரியை முடுக்கி விட்டுட்டு இருந்தோம். இப்போ இவங்க சிறிது சுணக்கம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சிபிஐ என்கொயரி கேட்டிருக்கு அதிமுக. அடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு வரப்போகுதுன்னு எனக்கு அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பயப்படலாம். அதிமுகவுக்கு என்ன பயம், எடப்பாடியாருக்கு என்ன பயம்? இப்போ இவர்களுக்கு வேணால் ஏதாவது நெருக்கடி இருக்கலாம், வந்து நாங்கள் ஃபைலை கிழிச்சோம் அதை கிழிச்சோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் உட்காந்து ஃபைலை கிழிச்சோம். அங்கே முதல்ல என்ன சொன்னாங்க, அங்கே வந்து பணம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு தான் இந்த தண்டனை இது நடந்திருக்கும் அப்படின்னாங்க. அப்போ அது எவ்வளோடா எடுத்துகிட்டு வந்தாங்க, எதில் எடுத்துகிட்டு வந்தாங்க, எங்கே ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியல. எவ்வளோ இருந்திருக்கும், ஒரு வீட்டுக்குள்ளே எவ்வளோ இருந்திருக்குன்னா அது டிடிவியோட பதில் எடுத்துக்கோங்க. அங்கே என்னங்க ஒன்றுமே இருக்காதுங்க, அங்கே ஒரு கடிதம் இருக்குங்க, இன்டெலிஜென்ஸ் லெட்டர் இருக்குங்க. அப்போ முதல் பாதியை எந்த கோணத்தில் கொண்டு போனாங்க, அங்கே ஒரு பல கோடிகள், லாரி வண்டி அதெல்லாம் இல்லைன்னு இப்போ காலம் மாறி இப்போ புது குற்றச்சாட்டு சொல்லும்போது பழைய குற்றச்சாட்டை அவன் அழிச்சிடுறாங்க. இப்போ டிடிவியோட அந்த வெர்ஷன் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஒரு பிம்பத்தை, இப்போ ஒன்றுமே இல்லாத ஒன்றை செய்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? மோட்டிவேஷனில் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது வேறு எந்த கோணத்தில் நடந்திருக்கு என்பதை நாம் விசாரிக்கணும். இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சி, மோட்டிவேஷன், இதில் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து டிடிவி இன்னும் 2 நெருக்கடி கொடுத்து கேள்வி கேட்டிங்கன்னா அது அங்கே என்ன நடந்துச்சோ சொல்லிடுவார் இன்னும். ஆனால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம், இந்த இது இப்போ மக்கள் இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க. இதெல்லாம் கிழிச்சு போட்டார், ஆவணம் இருந்துச்சான், ஃபைல் இருந்துச்சான். இதில் அந்த ஃபைல் இருந்துச்சு, ஆவணம் இருந்துச்சுன்னு சொல்கிறதுல புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை எவ்வளோ சிறுமைப்படுத்தார பார்த்தீங்களா? இப்போ ஒரு அமைச்சர்கள் எல்லாமே தப்பு செஞ்சவர்களா அதிமுகவில்? அப்போ அம்மா வந்து ஒரு அரசாங்கத்தை எப்படி கட்டமைச்சாங்க? அப்போ உங்களை போன்றவர்களால் அந்த அம்மாவுடைய பெயருக்கு எவ்வளோ பெரிய களங்கம் நீ சொல்லியிருக்க. புகழுக்கு பெரிய களங்கம் இல்லையா? அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன? ஒரு சின்ன முறைகேடு வெளியே வந்த செந்தில் பாலாஜியை உடனே பதவி விட்டு இறக்கி விடலை அவங்க. இன்றைக்கு அவர் செந்தில் பாலாஜி அம்மா செஞ்சது எவ்வளோ நியாயம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி அவர் உள்ளே போய் கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்து வந்தாரா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதுக்கே அம்மா என்ன சொன்னாங்க, உங்களை அமைச்சரவையிலேருந்து எடுக்கிறேன், நீங்கள் நிரூபிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலையா அவங்க? அப்படிப்பட்டவர்களோட அந்த கிழிச்ச விவகாரத்தை சொல்லும்போது மக்களுக்கு என்ன எண்ணத்தை நீங்கள் கடத்துறீங்க? அப்போ இதுதான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு பேரை வச்சுக்கிட்டு அவங்களுடைய நிர்வாகத்தையும் அவங்களுடைய பெரும் புகழையும் சீரழிக்கிற வேலையை செய்கிறவங்க நீங்களாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பேர் வைக்கலாமா? இப்படி கேட்டு பாருங்கள். அரசியலுக்கு பொழைப்புக்கு ஏதாவது ஒன்று பேசணும், அதுக்காக பேசணும். இந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு குறித்து கேள்வி கேட்டே இருக்கார் திமுக அரசு. இப்போ இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா, சட்டம் ஒழுங்கு குறித்து இவ்வளவு பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரோட ஆட்சி காலத்தில் தான் இந்த இது நடந்துச்சு, அப்போ சட்டம் ஒழுங்கு பற்றி அவர் ஏன் பேசலை அப்படின்ற மாதிரியான கேள்வி முன்வைக்கிறார். சார், சட்டம் ஒழுங்கு குறித்து தொடர் கேள்விகள் நிச்சயமாக எழுப்பப்படும். அதாவது எந்த ஆட்சியிலும் கொலை நடக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த கொலைக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உடனடியாக கைது, விரைவாக விசாரணை என்கின்ற அடிப்படையில் இந்த அரசு செயல்பட வேண்டும் என்பது தார்மீகமாக ஒரு அரசு செய்ய வேண்டிய பணி. அதை நாம் சொல்கிறோம். சரி, இது ஒரு அரசு கேட்கிற கேள்வியா அல்லது திமுக கேட்கிற கேள்வியான்னு பார்த்தீங்கன்னா, சரியா கடந்த ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு கொலை நடந்தால் அப்போ நீங்கள் 50 கொலை அனுமதிப்பீங்களா?
ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. அப்படிதான் நம்ம கேட்க முடியும். ஆமாம் அவங்க ஏன்னா ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு. நான் இப்போ பெண்கள் மீதான குற்றம் 55% மேலே அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக. அப்போ நீங்கள் இந்த 55% அதிகரிச்சிருக்கிறது என்பது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதுங்கிறது பொருள். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடந்திருக்க, உங்கள் ஆட்சியிலே நடந்துச்சு, நடக்காமலா இருந்துச்சு. நடப்பது அந்த குற்றத்தினுடைய தன்மை, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, மக்கள் தொகை, இதுக்கு ஏற்ப சில குற்றங்கள் நடந்தது. ஆனால் அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக 55% வளர்கிற போது தான் சீரழிவு பற்றி பேசுகிறோம். இப்போ கொலை அதே மாதிரி 7000 கிட்டத்தட்ட 7000 கொலைகள் இந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. அப்போ மிகப்பெரிய அமௌண்ட் ஆஃப் இருக்குது. அப்போ அதனால் கேட்குறோம். இப்போது கொளத்தூரில் உங்களுடைய தொகுதியில் கஞ்சா போதையில் அடிச்சுட்டு வந்து சாதாரண மக்களை 6 பேரை ஒரு கும்பல் வெட்டி செல்கிறது. உங்கள் தொகுதி பயம் இல்லை, காவல்துறை அமைச்சர் பயம் கிடையாது. அடுத்து திருச்சிக்கு போகிறீங்க, நீங்கள் இருக்கக்கூடிய 2 கிலோமீட்டர் ரேடியஸ் என்பது ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள பகுதி தானே. கண்டிப்பாக ஒரு முதலமைச்சர் போய் உட்காந்துட்டு அந்த பகுதியோட 2 கிலோமீட்டர் ரேடியஸுங்கிறது விஜிலண்ட்டாக பார்ப்பீங்களா இல்லையா? பார்த்தே ஆகணும். அப்படி இருக்கிற இடத்துல அதுவும் இன்னொரு காவல்துறை குடியிருப்புக்குள்ள ஒரு எஸ்ஐ வீட்டுக்குள் ஒளிந்த ஒருத்தரை வந்து ஒரு கும்பல் வெட்டி செல்கிறது சார், அவர் கண் முன்னாடி. அப்போ இதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறதுக்கு உதாரணமாகாதா? உங்கள் முதலமைச்சர் திருச்சிக்குள் இருக்கிறார், அந்த 2 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு போலீஸ் அதிகாரியோட வீட்டுக்குள் வந்த ஒரு நபரை அங்கே வச்சு வெட்டுவோம் காவல்துறை குடியிருப்பில், என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து காவல்துறை குறித்து சமூக விரோதிகளுடைய எண்ண ஓட்டம் எந்த அளவுக்கு காவல்துறையை அவங்க லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறாங்க சார். கண்டிப்பாக இந்த கவர்னன்ஸை பார்த்துக்கலாம் விட்றா, என்னடா பண்ணிடுவானுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அதுக்கு. இதை குறித்து கேட்டால் நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் சார், முதல்ல ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி எதிர்க்கட்சி, அதாவது இந்த பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், உலையில் இருக்கக்கூடிய அரிசி மாதிரி ஆட்சினா அகப்பை போன்றது எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சியுடைய அகப்பையை வச்சு கிண்டாமல் உங்களால் சரியான சாதத்தை பதம் பார்க்க முடியாது. அப்போ அப்படி இருக்கிற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒவ்வொரு முறையும் சொல்கிறார், சார் கள்ளக்குறிச்சி சாராய மரணத்தை தடுத்திருக்கலாம், சட்டமன்றம் வரை போய் சொல்கிறோம் சார். கீழே இருந்து காவல்துறை அலுவலகம், டிஎஸ்பி அலுவலகத்திலேருந்து, கலெக்டர் ஆஃபீஸிலேருந்து அனைத்துலேயும் முறையிட்டு ஒருத்தரும் கேட்கல. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒப்புதோடு சட்டசபையில் அனைத்து எம்எல்ஏக்கள் மத்தியில் வச்சு கேள்வி எழுப்புகிறோம், இந்த மாதிரி கள்ளச்சாராயம் நடக்கு தடுங்கன்னு. விவாதம் நடத்துக்கு வழி கேட்கணும், பண்ணலைல்ல. 69 பேர் இறந்துட்டாங்கல்ல. அப்போ நீங்கள் எதிர்க்கட்சியினுடைய இந்த குற்றச்சாட்டை, இந்த கம்ப்ளைண்ட்டை முறையாக அதில் கவனம் செலுத்தியிருந்தாலே தடுத்துருக்கலாம்ல சார். கண்டிப்பாக. உங்களுக்கு உங்கள் ஆட்சியில் நடக்கலையா, இல்லை 20 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலையான்னா இது ஒரு ஆட்சி செய்கிற லட்சணமா? இதுதானே கேள்வி. அப்படி அதுக்கு தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுரை, அதாவது திமுகங்கிறது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, உங்கள் கட்சி சார்பாக சின்னத்தில் நின்று வென்றவர்கள் மூலம் இந்த எம்எல்ஏக்கள் தேர்வு ஆகி சட்டமன்ற தலைவர் தேர்ந்தெடுத்து முதலமைச்சரை வச்சுருக்கீங்க. உங்கள் கட்சி பத்திரிக்கை இப்படி ஒரு கட்டுரை எழுதுறீங்கல்ல, இந்த கட்டுரை வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய காவல்துறையை வச்சு அதற்கான விசாரணையை பண்ணாமல் இருந்திருப்பீங்களா? பண்ணியிருப்பீங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தேர்தல் நெருங்குகிற போது அவர் சொன்னார், ஆட்டுக்குட்டி சொன்னார், இவர் சொன்னார்னு சொல்லி போட்டுட்டிங்கன்னா அது முழுக்க அரசியல் இல்லாமல் அதில் வேறு என்ன? கண்டிப்பாக இது பொய் கட்டுரைகள் சார். இந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதி, இல்லை இந்த மாதிரி ஏற்கனவே இயக்க சிந்தனையற்று இயக்கத்தை விட்டு வெளியேறிய, இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகிற ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் என்று பல பேர்களை கொண்டு வந்து நீங்கள் இன்னும் எத்தனை பரப்புரை செய்தாலும் அதிமுகவை வருகிற சட்டமன்ற தேர்தலில் வெல்வதை யாராலும் தடுக்க முடியாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது வாக்கு வங்கியில் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிற நிலைக்கு வேணால் இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்கள், அவதூறு கட்டுரைகள், அர்த்தமற்ற கட்டுரைகள்லாம் சொல்லலாம். ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு கட்சி வெறும் கட்டுரை மட்டும் எழுதிக்கிட்டு இருக்குன்னா அது எவ்வளோ ஒரு அவலமான ஒரு நிலை. கண்டிப்பாக உண்மைக்கு மாறானதுங்கிறது அதே ஒன்றே போதுமே. 4.5 ஆண்டு காலத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி விரைவாக அந்த விசாரணையை கொண்டு வந்து தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கலாமே. நாங்களும் அதுதான் சொல்கிறோம், சீக்கிரம் அந்த வழக்குகள்லாம் சீக்கிரம் முடியட்டும், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உண்மையாலே இன்னும் தீவிர விசாரணை, புலன் விசாரணை எல்லாம் போனால் அந்த ப்ராப்பர்ட்டி, அது கஸ்டடி,
அது யார்கிட்ட இருந்துச்சு, யாருடைய கண்ட்ரோல் அதன் மேலே இருந்தது, இதெல்லாம் வரும்ல. கண்டிப்பாக அதெல்லாம் வரும்போது உள்ளே போய் உட்காந்து கிழிச்சவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். அப்புறம் பேப்பர் கிழித்தவர்கள், ஆவணம் கிழித்தவர்கள், ஃபைல் கிழித்தவர்கள்லாம் அப்புறம் அவர்கள்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்தாங்களே அப்படிங்கிற அடுத்த கேள்விகளும் வரும்ல. இல்லை அவங்க வந்து இங்கே போயஸ் கார்டில் உட்காந்து தான் கிழிச்சுன்றாங்க. போயஸ் அங்கே என்ன இருக்குங்கிற விஷயத்திற்கும் அவங்க சொல்ல வராங்கல்ல. எல்லாமே இங்கே தான் இருக்குன்னு சொல்லும்போது அந்த ஆக்சஸ் ஃப்ரீ யார்கிட்ட இருந்தது, அதான் சொல்ல வரோம். அங்கே எங்கே அது எங்கே உட்கார்ந்தாலும் அதானே கிழிக்கிற வேலை தானே. வேறு என்ன எதையாவது ஆக்கப்பூர்வமாக இந்த கட்சிக்கோ அல்லது அதிமுகவில் பயன்பெற்றோம் என்கின்ற அடிப்படையிலையோ இது வரைக்கும் எதுவுமே செய்யலையே சார் அவங்க. அடுத்து இந்த குடும்பம் இல்லாத இந்த நிலையில் அதிமுகவில் ஒரு தொண்டனிலிருந்து தலைவர் வரை பணி செய்வதற்கு அவ்வளவு இயல்பாக இருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் எப்படி ஒரு அதிமுகவில் இன்வால்மெண்ட்டோடு நம்ம பணி செஞ்சோமோ அத்தகைய நிலையை இப்போவும் உறுதி செய்ய முடியுது. மீண்டும் அதனுடைய பரிணாமம் வேறு வேறு திசைகளில் அந்த இயக்கம் தோக்கப்பட்டதற்கான எண்ணத்தின் அடிப்படையில் தொண்டர்களுக்கான அத்தனை மரியாதை இருக்கிறது. பொதுச் செயலாளர்கிட்ட எப்போ போனாலும் அவரை பார்க்க முடியுது என்கின்ற நிலை இன்றைக்கு தொண்டர்கள் மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்காங்க. இந்த குடும்பத்தினுடைய தலையீடு தான் புரட்சி தலைவி அம்மாவிடம் ஒரு அவங்களுடைய கடைசி காலங்களில் நெருங்க விடலையே சார் இவங்க யாரையுமே. அந்த ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கு தன்னுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்திப்பது தான் ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்க முடியும். நீங்கள் என்ன பதவி எது வந்தாலும் பொதுச் செயலாளரை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு இது இவங்க அதே நடக்க விடாமல் பண்ணாங்களா சார். அப்படிப்பட்டவர்கள் வெளியே இருந்து கொண்டு இன்றைக்கு அவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு திமுகவுக்கு உதவுவதற்கு வேண்டுமென்றால் பயன்படுமே ஒழிய அதிமுகவில் அது எந்த ஒரு சின்ன விளைவையும் ஏற்படுத்துது. நிச்சயமாக சார், உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பதிவு நன்றி சார்.